திருநெல்வேலியில் ஒரு பை எலெக்ஷன், இதுதான் கடைசி பை எலெக்ஷன். ஓ. ஒன் டே வந்து அரைநாளுக்கு தலைவர் பரப்புரைக்கு வராரு. ஓ. அப்போ பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தவருக்கு. அவர் பேசினது, இந்த இடைத்தேர்தல் எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் நடைபெறுகின்ற அறப்போர். நெல்லை என்னை எப்பொழுதும் கைவிட்டதில்லை. வந்து எல்லாம் ராஜ்பவனில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி, அவங்க நாவலர் கவர்னர் டிஸ்கஸ் பண்ணி அந்த அமெரிக்காவில் இருக்க டாக்டர்ஸை அங்கேருந்து இங்கே அழைச்சின்னு வரணும். யார் போகிறான்னா டாக்டர் ஹண்டே போகிறாருன்னு. எப்படி போகிறாருன்னா அந்த அவருடைய வேறு தனி என் ஃப்ளைட்லேயே வரட்டும் அவர் அப்படின்னு இந்திரா காந்தி சொல்லி நான் அந்த மாதிரி ஃப்ளைட்லேயே போய், அது ஒரு ஸ்பெஷல் ஏரோப்ளேன், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஓ. அது நாட் கமர்ஷியல் ஃப்ளைட். அதில் போய் அந்த டாக்டருங்களாம் அதுக்குள்ளே நியூயார்க்லேருந்து டெல்லிக்கு வந்தாங்க. அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்கள இந்த ஃப்ளைட்டில் கொண்டு வந்து காரையில் இங்கே வந்து உடனே அவங்கள எல்லாரையும் அப்புறம் மருத்துவ அழைச்சிட்டு போய் எல்லாம் பண்ணி கடைசியில் அங்கே வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லி, அதுக்கு இடையில இன்னும் மோசமாகிடுச்சு பிரெயின். ஓ. அதுக்கு இடையில நாங்கள் வந்து தலைவருக்கு ரொம்ப ரொம்ப தலைவர் மேலே ஒரு பட்டு இருந்த ஜப்பனீஸ் டாக்டர் ஒருத்தர், ஜப்பான். ஓ. செட்சி கானோ அப்படின்னு சொல்லி அவரை வந்து தேடி கண்டுபிடிச்சி, நான் வந்து அவரை சிங்கப்பூர்லேருந்து வரவழைச்சி, அது தனி விமானம் எல்லாம் நான் பண்ணது. ஏற்பாட்டு அலெக்சாண்டர் அவருக்கு கவர்னர் அவர் அப்போ பிரைம் மினிஸ்டர் பர்சனல் செக்ரட்டரி. இதுக்கிடையில் இந்திரா காந்தி அம்மையார் சுடப்பட்டார். உங்களுக்கு தெரியும். அது ராஜீவ் காந்தி அது ஒரு சோதனை வந்தார். என்ன அலெக்சாண்டரோட தொடர்பு கொண்டு அலெக்சாண்டரை பர்சனல் செக்ரட்டரி இந்திரா காந்திக்கு இருந்தாங்க. அவங்க பிறகு ராஜீவ் காந்திக்கும் அவர் தான் பர்சனல் செக்ரட்டரி. அலெக்சாண்டர் நானும் நல்லா பேசி எல்லாம் பண்ணி விமானத்தை எல்லாம் கொண்டு வந்து இந்த ஜப்பனீஸ் டாக்டர் இங்கேயே 3 நாள் இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பிறகு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு அழைச்சின்னு போகிறதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி விமானம். அதில் வந்து அந்த சாதாரண விமானத்தில் அவர் தலைவரை கொண்டு போக முடியாது. ஏன்னா ப்ரெஷர் ப்ராப்ளம் எல்லாம் வரும். ஸோ அதுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் அந்த ஸ்பெஷல் விமானத்தில். அந்த ஸ்பெஷல் விமானத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணி அதுக்காக ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு, இந்த பிளேன் எக்ஸ்பர்ட் ஒருத்தரை கூப்பிட்டு, நிறைய பேரை கூப்பிட்டு அதை விமானத்தை வந்து ஒரு பறக்கும் மருத்துவமனையாக மாற்றி இதெல்லாம் பண்ணி நிறைய இருக்குது. அது நான் சுருக்கமாக தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க. ஏன்னா நிறைய டைம் ஆகும் சார். எல்லாம் பண்ணி கடைசியில் அவரை வந்து ரொம்ப அது எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த விமானத்தில் அவரை எப்படி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு அவரை விமானத்தில் போக முடியாதுன்னு எழுதிட்டு போனார். அதெல்லாம் நாங்கள் கவுண்டர் பண்ணி அந்த விமானத்தை மருத்துவமனையை ஆக்கி ஆக்ஷன் போய் நவம்பர் 5 செப்டம்பர் 15 புரியுது அவங்களுக்கு, 13 அது ஆனது. பிறகு 17 நவம்பர் 5 நாங்கள் அமெரிக்கா கழிச்சுட்டு போய் அங்கே குருக்லின் ஹாஸ்பிட்டல். நீங்கள் போனீங்களா கூட? நானே யார் அந்த விமானத்தில் வரணும் எல்லா நாவலர் அந்த கமிட்டியில் எல்லா டாக்டர் அண்டு எல்லா பொறுப்பையும் மேலே யாருக்கு எவ்வளோ ரிஸ்க்குங்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஏரோப்ளேனில் முதல்ல நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்த உடனே நானும் பண்ணையில் கூட அழைச்சின்னு போனேன் ஏர்போர்ட்டுக்கு போய் ஒரு செக்யூரிட்டியை அழைச்சின்னு போனோம். செக்யூரிட்டி அந்த பைலட் வந்து என்னுடைய தம்பி ஒரு ஏர்ஃபோர்ஸில், என்னுடைய வீட்டில் வந்து நாங்கள் 10 அண்ணன் தம்பி. 5 பேர் இதில் வந்து விமானம், ஏர்ஃபோர்ஸு, ஆர்மி, நேவி. 10ல் 5 பேர் இராணுவ வீரர்கள்.
ஓ நாம் இந்தியாவிலே அந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடையாது. சரி 4 இருக்காங்க. 10 அப்பாவுக்கு 10 பேரில் 5 பேர். ஓ இந்த விமானத்தினுடைய சீஃப் பைலட்டு என் தம்பிக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கான். ஆட்டே அப்பா தலைவருக்கு அங்கே ஒரு அதிர்ஷ்டம். நான் பிஎன்னா வெங்கட்ரமணா பரமேஸ்வரன். ஓ சார் நீங்கள் அந்த விங் கமாண்டர் ஹெச்பி அண்டைக்கு நான் அவன் அண்ணன் அப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த செக்யூரிட்டிங்க படுக்க வச்சிருந்தேன். இந்த விமானத்தை அப்படியே ஒரு ரன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா பார்த்து அப்படியே வந்து அவள் ஹெல்ப் பண்ணான். இங்கே விடும்போது அந்த செக்யூரிட்டி கீழே விழிட்டார். ஓ இது நான் பார்க்காம இருந்த பொன்னைன்னு எகைன் கேட்குறாரு, எப்படி டாக்டர் இது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு? ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்தாச்சு. நான் ஒரு சந்தேக பிறவி, அது நல்லதாங்க கண்டிப்பாங்க. எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சு, எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் ஆட்சி பண்ணி கடைசியில் அது உடனே அவங்களெல்லாம் கூப்பிட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அதெல்லாம் சரி பண்ணி அந்த விமானத்துக்குள்ளே எல்லாம் கம்ப்ளீட். அதுக்கப்புறம் சேஃபாக போய் அங்கே புரோக்லின் மருத்துவமனையில் சேர்த்து பிறகு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவருடைய வேட்பு மனு. அப்புறம் இதுக்கு இடையில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்திரா காந்தி அமரர் ஆனதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி பிரதம மந்திரியாக வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, உடனடியாக வந்து நான் வந்து எலெக்ஷன் வைக்கணும், இல்லை நான் வந்து அது இல்லைன்னா சரியாக இருக்காதுன்னு சொல்லி எலெக்ஷன் வச்சாருங்க. அப்போ வந்து இங்கே என்ன பண்ணாங்க, முடிவு பண்ணாங்கன்னா, அந்த லோக்சபா எலெக்ஷனோட சேர்த்து சட்டசபையும் கலைச்சிடுவோம். ஸோ அந்த சட்டசபையில் எம்ஜிஆர் வந்து ஆண்டிப்பட்டியில் தொகுதியில் நிற்கிறதுன்னு இங்கே இருக்கிறவங்க முடிவு பண்ணாங்க. சரி. ஸோ நான் வந்து அது அவருக்கு நான் தான் அதை எடுத்துக்கிட்டு வரணும். அதுக்கு கவுண்டர் சிக்னேச்சர்லாம் போடணும். வாஷிங்டனுக்கு போயிட்டு நியூயார்க்கில் பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டல், வாஷிங்டன் தூதரை பார்த்துட்டு அவர் இன்னொரு தூதரை அனுப்பிச்சு, நியூயார்க் தூதரை அனுப்பிச்சு இவருடைய கையொப்பம் இது உண்மையாக எம்ஜிஆர் தம்பு இம்ப்ரெஷன் அப்படின்னு கையெழுத்து போட்டு இது அந்த வேட்பு மனு இல்லை, வேட்புமனு புரிதலோட ரேகை மட்டும் போட்டு எல்லாத்தையும் அந்த வேட்பு மனு இதெல்லாம் பண்ணி இந்த அனுமான் சஞ்சீவனி கொண்டு வந்த மாதிரி ஏரோப்ளேனில் கொண்டு வந்து நாவலர் கையில் எல்லாம் கொடுத்தேன். அது மாதிரி அமெரிக்காவிலேருந்து இங்கே கொண்டு வந்தீங்க? ஆமாம்மா, இங்கே கமிட்டி கையில் கொடுத்து எல்லாரும் டாக்டர் உங்கள் நீ இது மாதிரி யாரும் பண்ணியிருக்க முடியாது, நீங்கள் எப்படி எல்லாரும் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அமெரிக்காவில் படுத்துட்டு இங்கே வேட்புமனு தாக்கல் பண்ணுறது கொண்டு போகிறது எல்லாம் ரொம்ப டஃப்புங்க. ஆமாம், எவ்வளோ நெருக்கடியான ஒரு கட்டம், நினைச்சே பார்க்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சிருக்க கஷ்டப்பட்டுருக்கு மேடம். ஆனால் நான் காமாக இருந்தேன். நல்ல வேலையாக எந்த நேரத்துலையும் என்னுடைய மனசு வந்து காமாக இருந்தது. அது கண்டிப்பாக பாக்கியம். ஸோ பிறகு அதை படுத்துக்கொண்டே ஜெயித்தார்ன்னு சொல்லுவார். படுத்துக்கொண்டே ஜெயிப்பார். ஸோ அது வந்து ஸோ அந்த மாதிரி 3வது முறை வந்தாங்க, ஜெயிச்சிட்டாரு. எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் அங்கேருந்து வரும்போது நீங்கள் கூட வந்தீங்களா? இல்லை, அவர் அமெரிக்காலேருந்து உடல்நலம் தேர்னதுக்கப்புறம் நீங்கள் அவரோடய வந்தீங்களா? இல்லை, அவர் அங்கே இருக்காரு. நான் என்ன இன்னொருக்கு ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் ஆகணும். கண்டிப்பாங்க. நான் கொண்டு வரும்போது ஆப்ரேஷன் நடக்கல. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அவங்க அண்ணன் மகள் லீலாவதி, அவங்க கிட்னி மேட்ச் ஆகுதுன்னு அது பார்க்கணும், எந்த கிட்னி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். அதாவது புரட்சி தலைவருடைய அண்ணனுடைய மகள் லீலாவதி மகளே, அவருடைய அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. சக்கரபாணி இருக்காரு அவருடைய மகள். சரி, அது எல்லாம் சரியாச்சு. நான் வந்து நான் இதுக்காக வந்து அதுக்குள்ளே அவர் நல்லா ஆகிட்டார், பெட்டர் ஆகிட்டார். ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டார். அது நல்ல உடம்பு நல்லா தயாராகிடுச்சு, மென்டல் கிளாரிட்டி எல்லாம் சரியாக வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்து கடைசியில் 3வது முறை அவர் இங்கே முதலமைச்சராக வந்தார். அதற்கு பிறகு இதோட நான் இந்த லாஸ்ட் தேர்தலோட
நான் முடிச்சிடுறேன். சரி. எம்ஜிஆருடைய இது அதோட அவ்வளோதான். அதுதான் ஆமாங்க. இதில் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சுது. திடீர்னு வந்து மேல் சபையை கலைப்பதுன்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். ஓ சரிங்க. தலைவர். அப்போ மாப்போசி அதனுடைய தலைவராக இருந்தார். ஸோ மேல் சபை கலைக்கப்பட்டது. நான் எம்எல்சியாக வந்திருக்கேன். ஓ. ஆரம் வீரப்பன் எம்எல்சியாக வந்திருக்கேன். சரிங்க. ஆனால் ஆரம் வீரப்பன் நியமன எம்எல்சி. ஓ. நான் வந்து பட்டதாரிகள் மூலமாக ஜெயிச்சு வந்த எம்எல்சி. புரியுது உங்களுக்கு? சரிங்க. ஆனால் எல்லா 63 எம்எல்சி இருக்காங்க. மேல் சபை கலைக்கப்பட்டது. ஓ. கலைக்கப்படுதுன்னு முடிவிட்டாங்க. இதுக்கு இடையில திருநெல்வேலியில் ஒரு பை எலெக்ஷன். இதுதான் கடைசி பை எலெக்ஷன். ஓ. புரட்சி தலைவருடைய முதல் சட்டசபை இடைத்தேர்தல் புரட்சி தலைவர் சந்திச்சது திண்டுக்கல், கோவை. திண்டுக்கல் நாடாளுமன்றம். ஓ சரி. சட்டமன்ற இடைத்தேர்தல். ஓ. கோவை மேற்கு. 74. சரிங்க. இது வந்து கடைசி சட்டசபை இடைத்தேர்தல். திருநெல்வேலி 86. திருநெல்வேலி. இதில் கருப்சாமி பாண்டியன் தனக்கு கிடைக்கும்னா இருந்த, ஏன்னா அவருக்கு உரிமையோட கிடைக்க வேண்டியது. அவர் அங்கே தான் இருக்கார். சரிங்க. ஆனால் ஆரம் வீரப்பன் வந்து இதில் போட்டி போடணும்னு விரும்பினார். ஓ. ஆனால் ஆராமி என்ன பண்ணாருன்னா, தலைவரோட நான் போட்டி போடலாமா, நீங்கள் சைடுனா போடுறது, வேறு யாராவது இருந்தால் தலைவர் வந்து தட்டி. ஆனால் அவருக்கு ஆரம்பியை தட்டி கழிப்பதுக்கு அவரால் முடியாது. அவங்களுக்கு அது பழைய ரிலேஷன்லேருந்து தொடர்பு. சரி, நீங்கள் கேட்டதுனால சரின்னு சொல்லிட்டாரு. அதில் இங்கே ஒரு மால் இன்ட்ரெஸ்டிங்கோடு சொல்லி முடிச்சிடணும். சரி. இதுக்கு வந்து எனக்கு பொறுப்பாளராக போடுவாங்கன்னு நான் நினைக்கல. இந்த திருநெல்வேலியில் ஒரு பகுதி வந்து ரொம்ப தேவர் நிறைந்த பகுதி. ஆமாம். அதுக்கு பேர் வந்து சுத்தமல்லின்னு பேர். அதில் வந்து 14 பூத் இருக்கு. ஓ. அதுக்கு என்ன பண்ணார், தேவர் ஒருத்தரை போட்டார் தலைவர், இன்சார்ஜ். யார்? காளிமுத்துவை போட்டார். காளிமுத்து போனோடனே அவருக்கு எதிர்ப்பு வந்துடுச்சு. அங்கே எப்படி வந்ததுன்னு தெரியல, நிறைய எதிர்ப்பு. இது வந்து தலைவருக்கு போலீஸ் ரிப்போர்ட் போச்சு. அதுக்குள்ளே யாரோ இப்போ கோயம்புத்தூரில் சொன்ன மாதிரி தலைவருக்கு காதில் தேவர்களுக்கு ஹண்டைக்கு நெருக்கம். ஓ. எப்படின்னா, பசும்பன் முத்துராமலிங்க தேவர் நம்ம ராஜாஜி ரொம்ப நண்பர்கள். தமுக்கு மைதானத்தில் பேசுகிறாரு. யார்? பசும்பன் முத்துராமலிங்க தேவர். ராஜாஜி உட்கார்ந்துருக்கார். மதுரை பெரிய கூட்டம். அப்போ நான் ராஜாஜி பின்னாடி இருக்கிறேன். ஓ. தேவர் பேசும்போது நீங்கள் பின்னாடி இருக்கீங்க. நான் சும்மா, எனக்கு ஒன்றும் ரோல் கிடையாது. ராஜாஜி போது அப்போ வந்து பேசுகிறார். பசும்பன் வீரமும் வேண்டும், அவரை ராஜாஜி விவேகமும் வேண்டும் அப்படின்னு அழகாக பேசுவார். அப்போ மூக்கைய தேவர் நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அவர் வந்துருந்தார். அவர் பசும்பன் தேவர் பின்னாடி அவர் உட்காந்துருக்கார். ஓ. ராஜாஜி பின்னாடி நான் உட்காந்துருக்கேன். நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ராஜாஜிக்கு தேவர்களுக்கு நல்ல ஒரு உடன்பாடு இருக்குது. ஹண்டையை போட்டால் தேவர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிடுவார் அப்படின்னு யாரோ போட்டாங்க. சரி. திடீர்னு எனக்கு ஆர்டர். நான் போனேன், வேலை ஆரம்பித்தேன். நான் அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணேன். சரிங்க. அது சூப்பராக பண்ணது. அது வந்து எல்லாம் முக்கியமானவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி அங்கே இருக்கிற சின்ன இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் 10-12 தேவர், வீர தேவர், ரத்த தேவர் எல்லாம் நீங்கள் ஒன் டே வந்து அரைநாளுக்கு தலைவர் பரப்புரைக்கு வராரு. ஓ. அப்போ பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தவருக்கு. வந்து அங்கே சிமெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் இங்கே யாரெல்லாம் பொறுப்பாளர்னு கேட்டான். ஒரு 6 பேர் நாங்கள் இருந்தோம். ஒரு 20 பூத்துக்கு 14 பூத்துக்கு. இங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டார். யார்? எம்ஜிஆர் புரட்சி. எல்லோரும் அவரை பார்த்து பயப்படுவாங்க சொல்கிறதுக்கு. ஒன்று நல்லா இருக்கு. இல்லை சார், பிரச்சனை இருக்குது சார். நான் விடலை.
இங்கே பிரச்சனை இருக்கு. ம் எல்லாரும் என்ன பிரச்சனை இங்கே? திமுகவில் சுப்பிரமணியம் பிள்ளை நிற்கிறார். ஓ அதிமுக, அகில இந்திய அதிமுகவுக்கு வல்லத்துராய கோட்டை சிவகங்கை பக்கத்துலேருந்து ஒரு வேட்பாளரை வந்து இங்கே நிற்க வைக்கிறீங்க. யாரு? ஆரம்பிய. உள்ளூரில் உங்களுக்கு அகில இந்திய அதிமுக வேட்பாளர் கிடைக்கலையா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது எனக்கு அங்கே நான் ஒரு டாக்டர் வீட்டில் இருந்தேன். அவங்க வைஃப் கிளப்புக்கெல்லாம் போகிறாங்க. இதேதான் பேச்சு கிளப்ல எல்லாம் இதே தான் பேச்சுன்னு எங்களுக்கு காதில் போட்டிருந்தாங்க. இதை எடுத்து நான் தலைவர்கிட்ட சொல்லிட்டேன், போட்டுட்டேன். அப்படி சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அவருடைய நோக்கம் தொலைநோக்கு. அதுக்கு ஒரு இதோட அவர் வந்தார். வந்து 4 மீட்டிங் மொத்தம், சின்ன தொகுதி. ஒவ்வொரு மீட்டிங்லேயும் டைப் பண்ணியிருக்கேன் அவர் ப்ரெஸ்ஸுக்கு. அவர் பேசினது, இந்த இடைத்தேர்தல் ஆரம்பிரப்பனுக்கும் திரு சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுக்கும் நடைபெறுகின்ற இடைத்தேர்தல் இல்லை. இந்த இடைத்தேர்தல் எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் நடைபெறுகின்ற அறப்போர். இதில் யார் வெல்ல வேண்டும் என்று நெல்லை நகரத்தினுடைய மக்கள் நீங்கள் முடிவு செய்யுங்கள். நெல்லை என்னை எப்பொழுதும் கைவிட்டதில்லை. வணக்கம். எம்ஜிஆர். அவ்வளோதான் ஸ்பீச்சு, வேறு ஸ்பீச்சே கிடையாது. நெக்ஸ்ட் டே எல்லா பேப்பர்லையும் இது வந்து எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கு நடைபெறுகிற அறப்போர். எங்கே பார்த்தாலும் இதே பேச்சு. 20,000 சில்லற ஓட்டில் ஜெயிக்கிறார் ஆரம்பி. எப்படி அதை வந்து ஒரே இதில் ஒரு நிமிஷம் அந்த மாதிரி அவர் தான் இந்த 24ஆம் தேதி டிசம்பர் நம்ம இன்னும் எல்லாருடைய மனதிலையும் வந்து கொடுத்து செவந்த கரங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு டாக்ஸியில் போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க டாக்ஸி அனுப்பிச்சாங்க, ஒரு டிவி ப்ரோக்ராமுக்கு. சரி. நான் டாக்ஸியில் போகும்போது மத்தியானம் டைம் அது. நான் சும்மா என்ன பண்ணி சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டேன். நான் சும்மா உட்காந்து, எனக்கு என்ன வேறு. ஐயா நீங்கள் எம்ஜிஆரோட இருந்தீங்களான்னு கேட்குறான். ஏன் அப்படி கேட்குறேன்னு. ஒரு டிரைவரை பார்த்து நீ சாப்பிட்டாச்சான்னு கேட்குற ஒரே ஒரு மனிதர் அவர் தான். அவர் வீட்டுக்கு நாங்கள் டிரைவர்ஸ் எல்லாம் போகிறோம். நம்ம டிரைவர்ஸோட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு, அப்புறம் தான் நமக்கு. நீங்கள் முதல்ல சாப்பிட்டுட்டா ஓடுவீங்க, டிரைவர் வயிறு காலியாக இருக்கும். இந்த சின்ன சின்ன மேட்டர் எல்லாம் பசியினுடைய அருமை தெரிஞ்சவர். ஸோ அப்படி நிறைய இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், இன்ஸ்டன்ஸஸ் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மாதிரி அவருடைய இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது என்பதை தெரிவித்து, நீங்கள் இந்த சேனல் எனக்கு இதெல்லாம் சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்கள் புரட்சி தலைவர் கூட இன்றைக்கி எத்தனையோ பேர் வெளியே இன்றைக்கி யூடியூப் வந்தனால எத்தனையோ பேர் பேசுகிறீங்க, நாங்கள் தான் புரட்சி தலைவருக்கு, நாங்கள் தான் புரட்சி தலைவர். மக்களுக்கு உங்களை மாதிரி தலைவரோட முக்கியமான கட்டத்தில் இருந்து தன்னை எங்கேயுமே நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு கிடையாது. நாங்கள் தான் எம்ஜிஆருக்கு செஞ்சோம் நீங்கள் எங்கேயுமே சொல்லாமல் இருந்த ஒரு மாமனிதர், உயர்ந்த அரசியல்வாதி. உங்களை பார்த்தது, உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது, என்ன சொல்கிறது, தலைவருடைய அந்த நெருக்கடியான காலத்திலலாம் இருந்தது, எப்படி உங்களுடைய அருமை தெரிந்து எந்த இடத்துல உங்களை பயன்படுத்தி எப்படி இது பண்ணு சொல்லி நீங்கள் ஒரு டாக்டராகவும் இருந்திருக்கீங்க. புரட்சி தலைவர்கிட்டே ஒரு டாக்டராக இருந்து அரசியல் ஆலோசகராகவும் இருந்து மாபெரும் இதை செஞ்சுருக்கீங்க. இதை இன்றைக்கி புரட்சி தலைவருடைய அன்பு ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தெரிவிக்கிறது நாங்கள் செஞ்ச பாக்கியம்.
ஓம் சரவண சேனல் சார்பாகவும் அனைவருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஐயாவோட இந்த இதை நீங்கள் கேட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். புரட்சித் தலைவர் எப்படியெல்லாம் வந்திருக்காங்க, எப்படியெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க, இந்த மாதிரி எவ்வளோ பெரிய மேதைகள் அவரோட பின்னாடி இருந்து அவங்களுக்கு உதவி இருக்காங்க காட்டுறதுக்காக தான் இந்த தொடர் நான் பண்ணிகிட்ருக்கேன். தெரிஞ்சுக்கணும். அனைவருக்கும் தலைவரோட புரட்சி தலைவரோட ஆசீர்வாதம் கேட்டோம். ஐயா பல்லாண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கோம். நன்றி. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா.